அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, அது எப்படி வழிபடணும், வழிபாட்டு முறைகள், இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாலயபட்சம் அப்படின்னா என்னென்னா, புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய 15 நாட்களை தான் மகாலயபட்சம் அப்படிங்கிறோம். மகாலயபட்ச வழிபாடு எதுக்காக மேற்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மகாலயபட்ச வழிபாடு நம்ம மேற்கொள்கிறோம். அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமும் அருளும் இருக்கும்போது நம்ம எல்லா செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலயபட்ச வழிபாடு சிறப்பு வழிபாடாக இருக்குது. இந்த மகாலயபட்ச வழிபாட்டை யார் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னா, அம்மா அப்பா முன்னோர்கள் இல்லாதவங்க இந்த மகாலயபட்ச வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அல்லது கணவனோ மனைவியோ இல்லாதவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குழந்தை தவறிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்காக அம்மா அப்பா மகாலயபட்ச வழிபாட்டை செய்யலாம். இதுவே பொண்ணு தான், அம்மா அப்பாவுக்கு பையன் இல்லை, நான் ஒரே பொண்ணு, எங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு மகாலயபட்ச வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆனால் எள்ளு தண்ணியும் மட்டும் இறைக்காமல் வழிபாடுகளை மட்டும் மேற்கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை தான் நம்ம மகாலயபட்ச வழிபாடு அப்படிங்கிறோம். இந்த 14 நாட்கள் வழிபட்டு 15வது நாள் கடைசி நாளாக நிறைவு நாளாக அமாவாசை அன்னைக்கு செய்கிறதா மகாலயபட்ச வழிபாட்டு முறைகள். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.